நல்லையா அமிர்தநாதன், அதிபர் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை. எங்களுடைய பாடசாலை இலங்கையிலே ஆக கூடுதலான ஸ்மார்ட் வகுப்பறைகளை கொண்ட ஒரு ஆரம்ப பாடசாலை என்பதில் நாங்கள் பெருமையடை. ஏற்ற பாடசாலை என்பதை நாங்கள் சமூகத்துக்கு அறிவித்து அதனூடாக எங்களுடைய பாடசாலையை சிறப்பான முறையில் கொண்டு செல்கின்றோம். இலங்கையிலே முழுவதும் ஸ்மார்ட் வகுப்பறை கொண்ட பாடசாலையாக உடையார்கட்டு ஆரம்ப பாடசாலை இருந்தது. அதனுடைய பாடசாலை அதிபராக கடமையாற்றி 5 வருட சேவையின் பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலைக்கு நான் அதிபராக கடமையேற்றிருக்கிறேன். இங்கே 14 ஸ்மார்ட் வகுப்பறைகள் காணப்படுகின்றன. 14 ஸ்மார்ட் வகுப்பறைகள் சகல ஸ்மார்ட் வகுப்பறைகளும் இணைய வசதிகளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிட்-19 காலத்தில் நாங்கள் முழுவதுமாக ஆரம்ப பிரிவுக்கு முழுவதுமான ஒரு இணைய வழி வகுப்புகளை நடத்துவதற்கு அது ஒரு ஏதுவாக அமைந்திருந்தது. முதலில் 2017ஆம் ஆண்டு மே மாதம் 2017 மையப்பகுதியில் எங்களுடைய முதலாவது ஸ்மார்ட் வகுப்பறையை உருவாக்கினோம். படிப்படியாக மாதம் ஒரு வகுப்பறை என்ற அடிப்படையில் வகுப்பறைகளை உருவாக்கி அவற்றை வளப்படுத்தி வந்திருக்கின்றோம். இந்த வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்களுடைய வரவு வீதம் மிக உயர்வாக காணப்படுகிறது. ஆரம்ப காலத்தின் வரவு வீதம் 75-80 வீதமாக காணப்பட்டது. தற்போது மாணவர் வரவு வீதம் 97-98 வீதமாக இருக்கின்றது. ஆரம்ப வகுப்பு பிரிவு மாணவர்களிடையே ஆங்கில புலமை சிறப்பாக வளர்ச்சியடைந்திருக்கிறது. இயல்பாக சொற்களஞ்சியம் கூடியிருக்கின்றது. இயல்பாகவே பேஸ்ட், கட், காப்பி, இன்சர்ட், ஃபிக்சர், டிலீட் என்கின்ற சொற்களை எல்லாம் இயல்பாக அவர்கள் தாங்களுடைய ஆரம்ப வகுப்புகளை பயன்படுத்தி கொண்டு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. மிக மகிழ்ச்சியுடன் பாடசாலைக்கு வருகின்றார்கள். பாடசாலையை விட்டு வெளியேறுவதற்கு சிரமப்படுகின்றார்கள். அது ஒரு சிறப்பான அம்சமாக காணப்படுகிறது. முன் வருகின்ற ஆற்றல் உயர்வாக காணப்படுகிறது. கற்றலில் இடர்படுகின்ற மாணவன் கூட பெற்றோர் முன் வந்து தானாக முன் வந்து அதனை செய்ய வேண்டும் என்கின்ற இது இருக்கின்றது. ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குவதற்கு முன்னர் புலமை பரிசில் பரீட்சையிலே வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுகின்ற மாணவர்களுடைய வீதம் 32 வீதமாக காணப்பட்டது. அது ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்கி ஒரு வருடத்திலேயே அது புலமை பரிசில் பரீட்சையிலே வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தியடைவர்களுடைய எண்ணிக்கை 40 வீதமாக மாறியிருக்கிறது. 8 வீத அதிகரிப்பு காணப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு சிறப்பான அடைமட்டத்தையும் அது கொண்டிருக்குன்னு சொல்லலாம். முதல்ல ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குவது என்கின்ற எண்ணம் என் மனதில் இல்லை. வெளிவாரி மதிப்பீடுகளின் போது சிறந்த பெறுபவர்களை பெறுவதற்காக வகுப்பறைகளை மெருகூட்டுவது என்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தேன். இணையதளத்திலே தேடிச் செல்கின்ற போது மலேசியாவில் இவ்வாறான வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டதை அறிந்து கொண்டு இதற்காக ஆவலுடன் இருந்து இலங்கையிலே அப்போது பொருட்களை கொள்வன செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. முதலாக நிழல்கல்வி அமைச்சு இலங்கைக்குள் ஸ்மார்ட் போர்டை அனுமதித்தவுடன் நாங்களும் அதனை புலம்பெயர் உறவுகளின் உதவியோடு முழுக்க சமூகத்தின் பங்களிப்பை பெற்று அவற்றை ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆக முதல் கட்டத்தில் சமூகத்தினுடைய பங்களிப்பு புலம்பெயர் உறவுகளின் நிதி பங்களிப்போடு தான் இது உருவாக்கப்பட்டது. இது எந்த அளவு தூரம் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் மட்டத்திலே குறைவாகத்தான் காணப்பட்டது. முதலாவது வகுப்பறை உருவாக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டு வருகின்ற போது பெற்றோர்களுடையும் பிள்ளைகளுடையும் வந்து நல்ல ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அது விரைவாக அடுத்தடுத்த வகுப்பறைகள் உருவாக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் மாகாண கல்வி அமைச்சோ அல்லது நிரல் கல்வி அமைச்சோ இவ்வாறான செயல் திட்டங்களுக்கு நிதி எதையும் விடுவிக்கவில்லை. பிற்காலத்தில் ஆனால் அவர்கள் கொள்கை அளவில் இத்திட்டங்களை வரவேற்றார்கள். சிறப்பாக தொழிற்படுவதற்கு அவர்கள் ஆசி வழங்கினார்கள். அதனூடாக சிறப்பாக செய்யக்கூடியதாக இருந்தது. பாரம்பரிய வகுப்பறைகளில் இல்லாத நிறைய சிறப்பம்சங்கள் இந்த வகுப்பறைகள் இருப்பதன் காரணமாக பிள்ளைகளும் பெற்றோர்களும் இவ்வகுப்பறைகளை தாராளமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக ஒரு வீடியோ காணொலி ஒன்றை பாரம்பரிய வகுப்பறையில் காட்சிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளிலே ஒரு வீடியோ காட்சியை அல்லது ஒரு ஒலி காட்சியை அல்லது ஒரு அனிமேஷனை காட்சிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இதில் இருக்கிறதால பிள்ளைகள் ஆர்வத்தோடு படிக்கிறார்கள். பிள்ளைகள் ஆர்வத்தோடு படிப்பதன் காரணமாக பெற்றோர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பிள்ளைகள் எழுதுகின்ற ஆற்றல், மனுவலாக எழுதுகின்ற ஆற்றல் குறைந்து போடும் என்ற ஒரு தவறான விமர்சனம் இருந்தது. அது வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அந்த செயல்பாடுகள் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாமல் இலங்கையின் கல்வி கொள்கைக்கு எந்த வகையிலும் அவை தடை இல்லாத வகையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறுவதால் சமூகம் அதை பூரணமாக ஏற்றுக்கொள்ளும். கோவிட்-19 பாடசாலை மூடப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த இணைய வழி கற்பித்தலை தொடங்கிவிட்டோம். இணைய வழி கற்பித்தலை தொடங்குகின்ற போது எங்களுடைய மாணவர்களை 80% மாணவர்கள், பாடசாலையின் 80% மாணவர்கள் இந்த இணைய வழி செயற்பாடுகளில் பங்கு கொண்டார்கள். மீதமாக இருக்கின்ற ஒரு 20% மாணவர்களுக்கு இந்த உபகரணங்கள் இல்லாத, ஸ்மார்ட் டிவைஸுகள் இல்லாததன் காரணமாக அவர்கள் அந்த இதில் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உண்மையிலேயே வீட்டிலே வீட்டில் ஒரு இணைய வசதியோ ஃபோனோ இல்லாத பிள்ளை கூட அயலவர்களுடைய நண்பர்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டு வகுப்பறைகளில் கலந்து கொண்டது. எங்களுடைய மாணவர்களை பொறுத்தவரை அதை விரைவாக அந்த திட்டத்துக்கு உள்ளே வருவதற்கு சுலபமாக இருந்தது. ஏற்கனவே இருந்த கற்றல் கற்பித்தல் முறைகளில் இந்த முறைமைகளை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்ததால் நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே யூடியூப் போன்ற சைட்டுகளில் இருந்து நாங்கள் கற்றலைக்கான யுக்திகளை பெற்றுக்கொண்டிருந்த காரணமாக எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இது இடைஞ்சலாக இருக்கவில்லை, பிள்ளைகளுக்கும் பெரிய அளவு இடைஞ்சலாக இல்லை. இப்போதும் எங்களுடைய கலைத்திட்டத்தின் 2ஆம் தவணைக்குரிய அலகுகளை நாங்கள் பூரணமாக நிறைவு செய்துவிட்டோம் இணைய வழி கற்பித்தல் மூலம். ஆயினும் அந்த இப்போது ஏற்கனவே பலன் பெற்றுக் கொள்ளாத ஒரு 20% மாணவர்களுக்காக திரும்பவும் நாங்கள் அந்த கற்றலை சாதாரண முறை கற்றலை மேற்கொண்டு வருகிறோம். தற்போது நாங்கள் நாளொன்றுக்கு 17 வீடியோக்களை யூடியூப்லேயே அப்லோட் செய்து கொண்டு வருகின்றோம். இது என்ன ஒரு காலத்தில் ஒரு அனர்த்த காலத்திலேயோ அல்லது எங்களுடைய பாடசாலைக்கு இன்றைய பிள்ளை வர முடியாத சூழல்லையோ அந்த காலத்திலே அந்த ஈடு செய்வதற்காக இந்த செயல் திட்டத்தை மேற்கொள்கின்றோம். 2021ஆம் ஆண்டு பூரணமாக எங்களுடைய பாடசாலையில் நடக்கிற சகல கற்பித்தல் செயல்பாடுகளையும் இணைய வழியிலே சம நேரத்தில் வெளியீடு செய்வதற்கான ஒரு முன்னாயத்த செயல்பாடுகளை நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டுக்கின்றோம். வடக்கு மாகாண கல்வி திணைக்களமும் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான இணையவழி கற்பித்தலுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலையாக நமது பாடசாலையை அங்கீகரித்து அதற்கான நிதிகளையும் விடுவித்திருக்கிறது. முல்லைத்தீவு கல்வி வலயத்தை பொறுத்தவரை சுமார் 20 பாடசாலைகளில் இவ்வாறான ஸ்மார்ட் வகுப்பறைகள் காணப்படுகின்றன. ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவை 1 2 என்ற அடிப்படையில் காணப்படுகிறது. ஆரம்ப பாடசாலைகளில் இது மிகச் சிறப்பான ஒரு பருவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் அது அந்த வகுப்பு பிள்ளைகளுக்கே முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிற காரணமாக ஆய்வுக்கூடங்கள் மாதிரி காணப்படுகின்ற ஸ்மார்ட் வகுப்பறைகள் பூரணமான வினைத்திறனுடன் இயங்குவதாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆயினும் சிறப்பான ஒரு கற்றல் கற்பித்தலுக்கான ஒரு தளமாக இருக்கிறது. 13 ஆண்டு கல்வி திட்டத்தின் கீழ் காப்போதா உயரத்திலே கற்கின்ற மாணவர்களுக்காக நிரல் கல்வி அமைச்சு 2 ஸ்மார்ட் வகுப்பறைகளை பாடசாலைகளுக்கு வழங்கியிருக்கிறது. அவற்றை பயன்படுத்தியும் கற்றல் கற்பித்தல் நடைபெறும். எங்களுடைய மாணவர்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களிடமிருந்து இப்போதுதான் பாடசாலைக்கு காலடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் என்ற சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களை மாற்று பெற்றோர்கள் என்று சொல்கின்றோம். மாற்று பெற்றோர்கள் என்பதன் ஊடாக ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடிநாதமாக ஒலிக்கக்கூடிய மாதிரி அவர்களுக்கு அர்ப்பணித்து பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அதேபோல் பெற்றோர்களும் ஆசிரியர்களை உயர்வாக மதிக்கிறார்கள். அவர்கள் எங்களைப் போல் அல்லது எங்களை விட மேலாக பிள்ளைகளை கவனித்துக் கொள்கிறார்கள் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஊழியர்கள் நாங்கள் நிரல் கல்வி அமைச்சின் கொள்கைகளை மீறாமல் மாணவர்களை அனுமதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் சில விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு போகலாம். ஆயினும் எந்த ஒரு அயல் பாடசாலைகளுடைய பாடசாலைக்குரிய பிள்ளைகளை அவர்களுடைய பாடசாலைகளுக்கு விடுவித்து எங்களுடைய பாடசாலையும் பலப்படுத்தி கொண்டு அந்த அயல் பாடசாலையும் பலப்படுத்தக்கூடிய மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றித்தான் மாணவர்களை உள்வாங்குகின்றோம். ஸ்மார்ட் வகுப்பறை அல்லது வேறு திட்டங்களுக்காக
திட்டத்தின் கவர்ச்சியின் காரணமாக எங்களுடைய பாடசாலைக்கு மாணவர்களை அழைப்பதற்கு நாங்கள் ஊக்கமளிப்பதில்லை. எதிர்கால திட்டங்களில் பிரதானமான எங்களை இன்னும் 3 ஸ்மார்ட் வகுப்பறைகள் இந்த பாடசாலைக்கு தேவைப்படுகிறது. அதற்கான ஏதுநிலைகள் எல்லாம் இருக்கின்றது. இவ்வாண்டுக்குள் அந்த 3 ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டுவிடும். பிரதானமாக எங்களுடைய 3 ஸ்மார்ட் வகுப்பறைகளில் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறையை நாங்கள் முழுவதும் டேப்லெட் கணினிகளை கொண்ட ஒரு வகுப்பறையாகவும், இன்னும் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறையை VR டிவைஸ் முப்பரிமாண உபகரணங்களை பயன்படுத்துகின்ற வகுப்பறைகளாகவும், இன்னும் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறையை 3D பிரிண்டரை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் ஈடுபடுகின்ற வகுப்பறையாகவும் மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.